இதே டாரி வில்லேஜ் சர்ச் பிளான்டிங் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, எப்படிப்பட்ட மிரக்கிள்ஸ் எல்லாம் நடக்கிறது என்பதை எங்க ஃபீல்டு லீடர் பாஸ்டர் கார்த்திக், மிஷனரி கார்த்திக் அவர்கள் பிரசன்ட் பண்ணுகிற ஒரு வீடியோவை பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க, எங்களுக்காக ஜெபிங்க. இன்றைக்கு டாரி பர்னாட்டோலா என்ற இந்த பகுதியிலே தேவன் ஒரு நல்ல சபையை எழுப்பி கொடுத்திருக்கிறார். இந்த பகுதிக்கு பாஸ்டராக இருக்கிற சூரஜ் அவர்களுக்காக நாங்கள் கர்த்தரை நன்றி செலுத்துகின்றோம். ஒரு அருமையான ஊழியக்காரர், தேவனை நேசிக்கிற ஒரு ஊழியக்காரர், ஜனங்களுக்காய் பரிதபிக்கிற ஒரு ஊழியக்காரரை கொடுத்து இந்த பகுதியிலே கர்த்தர் அவருடைய சுவிசேஷ பணியை இன்னும் பல இடங்களுக்கு ஆண்டவர் எடுத்து சென்றிருக்கிறார். கர்த்தர் இவருக்கு நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார். இவர்களுக்கு 3 பிள்ளைகள் உண்டு. பாஸ்டர் சூரஜ் தேவனை அறியாத நாட்களிலே இருந்தபோது அவருக்கு டிபி வியாதியினால பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு இருந்தார். இவர் பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் விக்டர்லால் மராண்டி, அவங்க நம்மளுக்கு முதல் சர்ச் பாஸ்டர். அந்த முதல் சர்ச் பாஸ்டருடைய அவங்களுடைய முதலாவது விசுவாசி ஒரு வயசான அம்மா, அவங்களுடைய பேரன் தான் இவர். இவருடைய கஷ்ட காலத்தில், வியாதியின் நேரத்தில் பாஸ்டர் வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அற்புதமாய் டிபி வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்தார். பிற்பாடு இவர்கள் முழு குடும்பமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். பாஸ்டர் அவர் கர்த்தரை இன்னும் அதிக நேசிக்க ஆரம்பித்தார். அவர் ஊழிய வாஞ்சி அவருக்கு ஏற்பட்டது. அவர் பாஸ்டர்கிட்ட சொன்னாங்க, நான் பைபிள் ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் நம்முடைய ஸ்கூலில் பைபிள் ஸ்கூலில் படித்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக தன்னை முழுவதும் ஒப்புக் கொடுத்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த டாரி பர்னாட்டோலா என்ற கிராமத்திற்கு வந்து ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணித்தார். இங்கே வேற யாருமே அவங்களுக்கு கான்டாக்ட் எதுவும் கிடையாது. இவங்களுடைய சகோதரி பக்கத்து வில்லேஜில் இருந்தாங்க. அவங்க கர்த்தரை விரோதிக்கிறவங்க, அவங்க இயேசு அவங்களுக்கு பிடிக்காது. இவங்க வந்து இயேசுவை பற்றி பேசும்போது அவங்க எரிச்சல் அடைஞ்சு, இங்கே வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா நீங்கள் வேற எங்கேயாவது போயிருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க பத்தன்டோலான்ற இவங்களுடைய ஊர்ல இருந்து இது வந்து 40 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரமுள்ள ஒரு இடம். இங்கே அவர்கள் அலைந்து தெரிந்தாங்க, நம்மளுக்கு ஏதாவது ஊழிய ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டாரு, நம்ம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. அப்போ வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற சில பேர்கிட்ட போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அங்கே ஆண்டவருடைய ஒரு கரம் இருப்பதை உணர்ந்தார்கள். அங்கே ஒரு சகோதரர், அவருக்கும் இவரை மாதிரியே பல வருஷமா டிபி வியாதியில் கஷ்டப்பட்டு இருந்தார். அவர் பணக்காரர், அவர்கிட்ட ரொம்ப லேண்ட் இருந்தது. பல லேண்டை விற்று அவர் வைத்தியம் பார்த்துட்டு இருந்த நாட்களில் அவர் சொல்றாரு, பாஸ்டர் எனக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் கிறிஸ்டியன்ஸு ஜெபம் பண்ணால் சுகமாகனு கேள்வியெல்லாம் பட்டிருக்கிறேன், எனக்காண்டி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த பாஸ்டர் மூலமா அந்த மனுஷனை ஆண்டவர் சுகமாக்கினார், அற்புதமாக சுகமாக்கினார். இந்த நியூஸ் முழு கிராமத்துக்கும் பரவிடுச்சு. அவர் முதலாவது விசுவாசி. அவருடைய பேர் ஜேட்டா முர்மு. அந்த ஜேட்டா முர்மு அவருடைய குடும்பத்தை முதலாவது விசுவாச விதையாக, அந்த ஜேட்டா முர்மு என்ற அந்த முதலாவது குடும்பத்தை கர்த்தர் இவர்களுக்கு விசுவாசிகளாக இந்த டாரி பர்னாட்டோலா சர்ச்சுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு பிற்பாடு கர்த்தர் அநேக வாய்ப்புகளை அநேக கிராமங்களிலே கர்த்தர் கொடுத்தார், திறந்த வாசல்களை கொடுத்தார். இன்றைக்கு டாரி பர்னாட்டோலா என்ற இந்த கிராமத்திலே அநேகர், ஏறத்தாழ 120க்கும் அதிகமான ஜனங்கள் இங்கே கர்த்தரை தொழுது கொள்ள வருகிறார்கள். இதில் அநேக வாலிபர்கள் இங்கே காணப்படுகிறார்கள். அவர்களும் கர்த்தருக்காய் எழும்பி பல கிராமங்களிலே கர்த்தரை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். டாரி பர்னாட்டோலா இந்த கிராமத்திலே கர்த்தர் முதலாவது குடும்பத்தை ஆண்டவர் நமக்கு விசுவாசிகளாக கொடுத்த பிற்பாடு இந்த கிராமத்திலே கர்த்தர் பலத்த கிரியை செய்ய ஆரம்பித்தார். பல பேர் ஆண்டவருடைய அற்புதத்தை ருசிக்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு நம்ம சில பேரை மட்டும் நம்ம இங்க கூப்பிட்டு நிற்க வச்சிருக்கோம். நம்ம இந்த பகுதியிலே பல பேர் ஆண்டவருடைய அற்புதமான காரியங்களை ருசிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. கிறிஸ்டியன்ஸ் ஜெபம் பண்ணாங்கன்னா
அவங்க மத்தியில் கர்த்தர் வல்லமை செய்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த பதிலை ஒரே பேச்சா ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் இங்கே நிற்கிற தம்பி உபேந்திர மராண்டி, இவருடைய அம்மா இங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க. இவங்களுடைய இந்த தம்பியோடைய தங்கச்சி ஒரு பொண்ணு, இன்னைக்கு அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பல நாட்களாக வயிற்று வலி, அது போக வாந்தியும் வாமிட்டிங், பல நாட்களாக அவங்க பல ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாங்க. பல பெரிய பெரிய டாக்டர்கள்ட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. எந்த பலனும் ஏற்படல. லோக்கலில் அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரவாதிகள்கிட்டெல்லாம் போய் முயற்சி பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. கடைசியாக பாஸ்டர் சூரஜ் முர்முவை அணுகி எங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டாங்க. பாஸ்டர் அங்கே அவங்க வீட்டில் ஒரு சிறிய ஜெப கூட்டத்தை வச்சார். அங்கே ஜெபித்த அதே நாளில் சோனியா மராண்டின்ற அந்த சின்ன பொண்ணு அன்னைக்கு எந்திரிச்சு 8 நாளுக்கு பிற்பாடு சாப்பிடாம வயிற்று வலினால கஷ்டப்பட்டு இருந்த அந்த பொண்ணு அன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குச்சு. இது இந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை எல்லாத்துக்கும் பரவிருச்சு. ஆண்டவருடைய நாம மகிமைப்பட ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த சகோதரர் நம்மளுக்கு ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சார். சகோதரர் உபேந்திர மராண்டி நம்ம பைபிள் ஸ்கூலில் வந்து படித்து இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை 3 கிராமங்களில் செஞ்சு வந்துட்டு இருக்கிறார். இவர் மாதிரி பல வாலிபர்கள் இந்த சபையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த தம்பி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபேமிலியில் இவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சில நாட்களுக்கு பிற்பாடு இவருடைய தாத்தா உபேந்தர் மராண்டி அவருடைய தாத்தா அவங்க ஆண்டவருடைய பிள்ளை, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க கொஞ்ச நாளுக்கு பிற்பாடு அவங்க இறந்துட்டாங்க. அந்த இறப்பில் அடக்கம் பண்ணுற அந்த காரியத்தில் கிராமத்தில் உள்ள சில பேர் ஆண்டவரை பிடிக்காதவங்க இதை வச்சு அவங்க கலவரம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு கிளம்பிச்சு. கிறிஸ்தவங்க மதம் மாத்துறாங்க, அவங்க வந்து நம்முடைய மதத்தை கனவீனப்படுத்துறாங்க என்று சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு கலவரம். ஆனால் அந்த கலவர மத்தியில் கூட அநேக இங்குள்ள விசுவாசிகள் அமைதி காத்தார்கள், அநேக விசுவாசிகள் ஜெபித்தார்கள், அநேக விசுவாசிகள் பொறுமையோடு உபத்திரவத்தை சகித்தார்கள். இங்க பார்க்குறீங்களே சகோதரர் ரஞ்சித், இவருடைய தாயார். இந்த தம்பி சில ஆண்டுகளுக்கு முன்பாக பயங்கர வியாதிப்பட்டு சாப்பிட முடியாம தூங்க முடியாம படுத்த படுக்கை ஆயிட்டார். இவருக்குள்ள ஒரு மரண பயம் வந்தது. இவரோட அம்மாவும் இவங்களோட இந்த தம்பியும் முழு குடும்பமும் அழ ஆரம்பிச்சாங்க. எப்படியாவது எந்த கடவுளாவது எங்கள் குழந்தைய காப்பாத்திராதா, என் பையனை காப்பாத்திராதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் முதலாவது விசுவாசி கேட்டீங்களா ஜேட்டா முர்மு, அவங்க மூலமா கர்த்தர் இவருடைய வீட்டிலே கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தார். அந்த ஜேட்டா முர்மு மூலமா கர்த்தர் இவர்கள் வீட்டிலே ஒரு பெரிய மீட்பை கொடுத்தார். அந்த ஜேட்டா முர்மு அவர்கள் மூலமாய் இவர்கள் அணுகி பாஸ்டர் அவங்க மற்ற எல்லா பிலீவர்ஸ்லாம் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி அவர் எந்திரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சு கர்த்தரோடத்திலிருந்து அற்புதமாக சுகம் பெற்றார். இவங்களும் பல உபத்திரவங்களுக்குள்ள கடந்து சென்றாங்க. பிற்பாடு இவருடைய சொந்த குடும்பமே ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை, இவருடைய சொந்த இனமே ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை காணப்பட்டது. இன்னைக்கும் இவங்களாம் நார்மலா இருக்குன்னு சொல்லிட முடியாது. பல உபத்திரவங்களை இவங்க டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க பாக்குறீங்களா நம்முடைய சகோதரர் உபேந்திர மராண்டி. இந்த சகோதரர் வந்து சொல்றாரு, பாஸ்டர் எங்களுக்கு இங்கே ஒரு 1/2 ஏக்கர் கிட்ட லேண்ட் இருக்கு, எங்களுடைய லேண்டு, எங்களுக்கு பேப்பர் இருக்கு. ஆனா இங்க எங்க ஊர்ல உள்ள சில பேர் எங்களை கட்டாயப்படுத்தி இப்ப அந்த நிலத்தை உழுதுட்டு இருக்கிறாங்க. நாங்க அதை வந்து உழ முடியல, விவசாயம் செய்ய முடியல. இவங்க பல பேர்கிட்ட போய் முறையிட்டு இருக்கிறாங்க, லோக்கல் லீடர்ஸ்கிட்ட. ஆனா அவங்க வந்து நீ இயேசுவை விட்டுட்டேன்னா நான் உங்களுக்கு வந்து நியாயம் செய்யறோம். இன்றைக்கும் இந்த சபை உபத்திரவங்களுக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் அநேக கிராமங்களிலே கர்த்தருடைய வேலை இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவர்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு சகோதரர், இவருடைய பேர் சுரேஷ். இந்த சுரேஷ் என்ற இவருக்கு
பல நாட்களாக படுத்த படுக்கையாக இருந்தார். கைகால் வழங்காமல் மிகவும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த டாரி பர்னாட்டோலா என்ற இந்த சபையில் உள்ள ஒரு விசுவாசி இவங்க வீட்டுக்கு போய், கவலைப்படாதீங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லி இவருடைய வீடு வந்து இந்த சபை டாரி பர்னாட்டோலா என்ற இந்த சபையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு கிராமம். அந்த கிராமத்துக்கு அந்த விசுவாசி பாஸ்டர் எல்லாரும் கடந்து போய் இவருக்காண்டி ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே கர்த்தர் இவருடைய வியாதியை படுக்கையை மாற்றி கர்த்தர் இவரை படுக்கையிலிருந்து எழும்ப பண்ணினார். அற்புத விதமாக அந்த கிராமத்திலே கர்த்தர் நமக்கு முதலாவது விசுவாசியை கொடுத்தார். இவர் மூலமா இவருடைய தம்பி தாலேஸ்வர் இவருடைய பண கஷ்டத்தில் இருக்கும் போது இவர் அவருடைய வீட்டிலே அவங்களுடைய குழந்தை பிள்ளைங்க எல்லாமே உட முடியாமல் இருக்கிற நேரத்தில் இவர் அவருடைய வீட்டுக்கு போய் அவருக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது இவருடைய முழு குடும்பம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கிராமத்தில் இன்னைக்கு ஒரு கர்த்தர் ஒரு சபையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிராமத்தில் இவர்களுக்கு பயங்கர எதிர்ப்பு இருக்கு. இன்னைக்கு கூட அவங்க வந்து பேசும்போது அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு பயங்கர எதிர்ப்பு இருக்கு ஐயா, எங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் கர்த்தரை விட மாட்டோம், நாங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த இயேசு எங்களை காப்பாற்றினார், நாங்கள் அவருக்காக நாங்கள் தொடர்ந்து வாழுவோம் என்று சொல்லி இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சாட்சி இவர்கள் கிராமங்களிலே நாம் இன்னும் பல சாட்சிகளை கேட்க முடியும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவர் இன்றைக்கும் இந்த மாதிரி கிராமங்களில் நம்முடைய சபைகள் மூலமா விசுவாசிகள் மூலமா பலத்த கிரியைகளை ஆண்டவர் செஞ்சு கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நம்ம மத்தியில் ஒரு சகோதரர் இருக்கிறாங்க. இவர் பேர் நாராயண் மராண்டி, அவருடைய மனைவி. இவர்கள் இதே கிராமத்தில் தான் வசிக்கிறாங்க. இவரும் இவருடைய குடும்பமும் இவருடைய அண்ணன் தம்பி எல்லாருமே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவங்க, கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் பல வருஷமா இவருடைய வாழ்க்கையில் அப்பப்போ இவர் வந்து பைத்தியம் பிடிச்சி அவர் மென்டல் ப்ராப்ளத்தினால வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடுவார். மிட் நைட்டில் வருவார். இவங்களுக்கு பல இடங்களில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாங்க. பல மந்திரவாதிகள் வந்து இவரை கவனிச்சாங்க, ஒன்றும் நடக்கலை. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த சகோதரி பின்னாடி இருக்கிற இந்த சகோதரி இவங்க வீடை விசிட் பண்ணி இவங்களை சர்ச்சுக்கு கூட்டு வந்து உள்ள எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் அற்புதமாக அநேக கிராமங்களில் மக்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்னைக்கு ஆண்டவர் இவரை நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு காரணம் ஆண்டவருடைய சுவிசேஷம், அவருடைய வல்லமை இன்றைக்கும் பல பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்து கொண்டு வருகிறார். கர்த்தர் இவருக்கு நல்ல மொழி ஆற்றலை கொடுத்திருக்கிறார். பல இந்த சுற்றுவட்டாரத்தில் உள்ள பல பாஷைகளை வந்து இவர் சரளமாக பேசக்கூடிய ஆற்றல் இவர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். सुभाष जी, आप क्या क्या भाषा बोलते हैं? आप हिंदी बोलते हैं, संताली भाषा बोलते हैं और ठेठी लोकल भाषा, हिंदी, ஸோ நேபாளி, சாதரி, இது மாதிரி பல ஈஸ்டர்ன் இந்தியாவில் உள்ள பல லாங்குவேஜஸ் வந்து இவர் பேசுகிறாரு. கர்த்தர் இந்த பகுதியில் இவரையும் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆனாலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட சகோதரர்களை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினாலே பல கிராமங்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாங்கள் எடுத்து செல்ல ஆண்டவர் எங்களை உபயோகப்படுத்தி வருகிறார். ஆனாலும் இன்னும் பல கிராமங்கள் எங்களுக்காக, எங்களுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது. பல கிராமங்களிலே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஜனங்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். எப்பொழுதுமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆட்கள் தேவைப்பட்டு தான் கொண்டிருக்கிறார்கள். தேவன் தம்முடைய அறுவடைக்கு அநேக ஆட்களை ஆண்டவர் அனுப்புவாராக. இது போன்ற சபைகளை, இந்த தாரி பர்னாட்டோலா என்ற இந்த சபையை போல ஆண்டவர் பல சபைகளை எழுப்புவாராக. ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று. ஆண்டவருடைய நாமம் மகிமையடைவதாக. பல கிராமங்களிலே கர்த்தர் அவருடைய சபையை எழுப்பும்படிக்கு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.